The ceiling, binary, with a beautiful smile, will be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. Good. இப்ப நாம சிவ புராணம் பார்த்துட்டோம். மாணிக்கவாசக பெருமான் கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மரகுட பாண்டியன் என்ற மன்னரின் அவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் பாடிய இந்த சிவபுராணம் ரொம்ப அழகான சைவ சித்தாந்தத்தை ஒரு நட்சர் ஒரு ஒரு கடுகுக்குள்ள வச்சது மாதிரி, எப்படி கடுகை துளைத்து கடலை புகுந்து குறுக தெரித்த குரல் அவையார் வந்து திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. அது போல சிவபுராணம் என்பது அதனுடைய முன்பகுதியில் வரக்கூடியது தான் இந்த அற்புதமான சிவபுராணம். மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருவாசகத்தின் முற்பகுதியில் வருவதால் சிவபுராணம். அதுல முதல் 5 வரிகள் நம்முடைய பரு உடல் எப்பவுமே வாழ்க வாழ்க வாழ்க, ரம்பிகா யோகம். எப்பெல்லாம் நம்முடைய நாக்கின் நுனி நம்முடைய மேல் அன்னத்தை தொடுகிறதோ அப்பொழுது the master gland, pineal gland will be induced. எப்படி நம்ம யாராச்சும் திடீர்னு தொட்டா, நம்ம முதுகு தொட்டா உடம்பு சிலிர்க்குது, அது போலவே நம்ம அந்த நாக்கானது நாக்கின் நுனி அந்த மேலெண்ணத்தை தொடும் பொழுது உடல் சிலிர்க்கும். அது ஒரு சுகமான அனுபவம். அதுதான் வந்து இட் இன்டியூசஸ் த பைனியல் கிளாண்ட். இது அகத்தியர் தமிழகத்தில் ரொம்ப அற்புதம். இது வட இந்தியாவிற்கு வழிகாட்டியாக யோக வசிஷ்டர் இருந்தார் என்றால் இதெல்லாம் மித்தாலஜிக்கல் ட்ரூத், எல்லாமே அந்த வைப்ரேஷனல் லெவல். அது போல தமிழகம் விந்திய மலைக்கு கீழே இருப்பது அனைத்துமே வந்து அகத்தியர் வழி வந்தவர்கள் தான். அந்த அகத்தியர் செய்ததுதான் ரம்பிகா யோகம். ழா அப்படின்னு சொல்றச்சே உங்களுக்கு அந்த நாக்கை அப்சர்வ் பண்ணுங்க, அத மேலெண்ணத்தை தொடும். ழா வாழ்க. வாஜர் சொல்லுவாரு, ஏன்னா வாழைப்பழம் சொன்னா வாழைப்பழம், உன் நாக்குல தர்பை வச்சு பொசுக்கணும்டா, தீவட்டி தடியா அப்படி திட்டுவார். ஆக ழா என்பது தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக நிலையை கொடுக்கும். அது போலவே போற்றி என்றப்ப அந்த நாக்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த கம்ஸ், அந்த எயிரும்பாங்க, அது தொடும். அது தொடரும் போது இட்ஸ் a pituitary gland. போற்றி போற்றி போற்றி. ஆக நம்முடைய எல்லா இலக்கியங்களுமே நீதி நூல்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ழா, இந்த ழி, இந்த ரி, ரா இதெல்லாமே மிக முக்கியம். ஏனென்றால் மாத்ருகா, கலா ஞானம் மாத்ருகா. சிவசூத்திரத்துல கலா ஞானம் மாத்ருகா. உன்னில் நான் ஞானமாக எப்படி விழுகிறேன் என்றால் வார்த்தைகளின் வடிவாக, ஒலிகளின் வடிவாக அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்றார். ஆக இந்த 51 அக்ஷரங்களும் பார்த்தோம்னா சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறது ஏதோ பெரிய ஞானத்தை பெரிய ஏதோ வசதி கிடைச்சல, அது தெய்வத்தின் மொழியாக கருதக்கூடியது. ஏனென்றால் நாம் உடலில் இருக்கக்கூடிய அந்த 6 ஆதார நிலைகளுக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் பேசிஸ். நான் இனிய பல சொல்லியிருக்கேன். மூலாதாரம் எத்தனை? 4 எழுத்து. சுவாதிஷ்டானம் 6, 6 நாளா 10. மணிப்பூரகம் 10, 20. அநாகதா 12, 42. அப்புறமா விஷுத்தா 16, 42 ಮತ್ತು 52 சிச்சி தப்பா போயிட்டு 32 வந்தது சார். 32 சொன்னீங்க.
48 இல்லையா? ஆக்ஞா 2 50 சகசிரஹார 1 51 51 எழுத்துக்கள் தான் சமஸ்கிருத பாஷை, வடமொழி. ஆக மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒலி வடிவாக விளங்கக்கூடியது அந்த பாஷை. அதுதான் என்னுடைய உள்ள அர்த்தமே. எப்படி கந்த சஷ்டி கவத்துல சொல்ல ரகண பவச ர அதெல்லாம் வருது. எல்லாமே ரா என்பது உங்களுடைய மணிப்புறங்கள், உங்களுடைய உடலினுடைய வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. அதனால்தான் ராமநாமத்தை சொன்னாலே ரொம்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா ஹரே ராம பார்த்தா ரா நிறைய வரும். எப்பெல்லாம் இந்த ரா என்று உச்சரிக்கிறோங்களோ, நம்ம ராம சொல்றது வேற, ரம்மு சொல்றது வேற. ராம சொன்னாலும் ஒண்ணுதான், ரம்மு சொன்னாலும் ஒண்ணுதான், எஃபெக்ட் ஒண்ணுதான். ஆனா மனசு ராமங்கிறப்ப தெய்வத்தை நினைக்கும், ரம்முங்கிறப்ப வேற என்ன நினைக்கும். புரியுதா? என்ன நீங்க பயன்படுத்த நம்ம கிட்டதான். அது போல முதல் 5 வரிகள் இந்த சிவபுராணத்தில் பாழ்த்தா வாழ்க வாழ்க வாழ்கன்னு வரும். That induces your pineal gland, that makes it secrete its hormone melatonin and serotonin. They are known as the joy hormone. அப்புறம் 6வது வரிகள்ல இருந்து அடுத்த 5 வரிகள் உங்க சூட்சும உடலை விளக்கக்கூடியதாக ஆஸ்ட்ரல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடியில் சேம் வைப்ரேஷன்ஸ் வித் an expansion. அதுக்கப்புறமா இது 6வதுல இருந்து 20வது வரி 15 வரிகள். 21ல இருந்து 87வது வரைக்கும் நம்ம எப்படி உள்ளே செல்கும், எப்படி பிரத்யாகாரா நம்முடைய வெளிச்செல்லும் அவயவங்களை உட்படுத்தி எப்படி உள்ள போறது. அப்போ உலகத்தினுடைய படைப்பு, அதனுடைய எப்படி எல்லாம் அந்த உலக உயிர்கள் தோன்றியது, அந்த உலக உயிர்கள் எப்படி மீண்டும் தனக்குள் தான் செல்வது என்பதை முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு கம்பெண்டியம், உள்ளடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான நோட்டம் இந்த சிவபுராணம். சோ இது வரைக்கும் நாம போன வாரம் வரைக்கும் போன வாரம் கிளாஸ்ல குருஜி விசிட்டால அதுக்கு பார்த்தோம்னா நாம ஏறக்குறைய 50 45 50 45 முடிச்சாச்சு. இப்ப 46வது வரி இதெல்லாம் உள் செல்லும் மார்க்கம். கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புனைந்தும் வஞ்சனையை செய்ய. இது அந்த சந்தனயத்தோட பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்கும். கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. சந்தனை கரந்த பால் கண்ணலோடு இறைமையினுடைய இனிமை எப்படி இருக்கு. இப்போ 3ஆம் பிறையை காட்டுறதுக்கு தெரியாத ஒன்றை தெரிந்ததன் ஒன்றின் மூலம் தான் விளக்க முடியும் இல்லையா? இப்போ நீங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டு உங்களுக்கு குலாப் ஜாமுன் தெரியும், லட்டு தெரியாது, லட்டு பார்த்ததே கிடையாது. இது என்னது, இது லட்டு எப்படி இருக்கும், ரொம்ப ஜோரா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், எவ்வளவுதான் சொன்னாலும் எது போல ஏற்கனவே நமக்கு குலாப் ஜாமுன் தெரியும். குலாப் ஜாமுன் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு, பிரமாதமா இருந்தது, ரொம்ப ஜோரா இருந்தது, அது போல இருக்கும். அன்றப்ப யுவர் மைண்ட் கெட்ஸ் a கான்செப்ட். யுவர் மைண்ட் cannot work on abstract. அதனால்தான் நம்ம உருவ வழிபாடு அதனால தான் வந்தது. உருவம் இல்லாவிட்டால் மனசு உங்களுக்கு லயிக்க முடியாது. சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ்யம். அப்படிதான் மனசு படிப்படியே நம்ம விளக்க முடியும். அது போல தெரியாத ஒன்றை தெரிந்ததன் மூலமாகத்தான் விளக்க வேண்டும். சோ சிவபெருமானினுடைய ஆனந்த நிலை எப்பேற்பட்டதுன்னு சொல்றப்போ கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, நல்ல சுண்ட காய்ச்சிய பால், அதுல கண்ணல்னா சர்க்கரை,
சக்கரை ஜோரா போட்டு கலக்குறீங்க. எப்படி இருக்கு அருண்? ஜோரா இருக்கா? அதோடு மட்டுமல்ல, நெய் கலந்தார் போல அதுல கொஞ்சம் 2 3 துளி நெய்ய வேற விடுங்க. அப்படி இருக்க ஆனந்தமா செப்புக்கிட்டு ஆங்கிற மாதிரி சிவபெருமானுடைய இனிமை. சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அதை போல உன்னுடைய ஆனந்த நிலை எனக்குள் சிறந்து நிரம்பி அடியார் சிந்தனையுள் எனக்கும் என்னை போன்று உனக்கு அடிபணி செய்யக்கூடிய அடியார்கள் மனத்தில் சிந்தனையுள் உணர்வாக தேனூரி நின்று சுரந்து கொண்டே இருக்கா. தேன் ஊறிண்டே இருக்கா. புரியுறதா? ரொம்ப அழகான தமிழ். ஊற்றுன்னு ஏதோ ஒரு டம்ளர் ஊத்தி நிக்கிறது கிடையாது. ஊருன்னா ஊற்றிட்டே இருக்கிறது. அது எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாதவன். அது போல தேனூரி நின்று அப்பேற்பட்ட ஆனந்த நிலையாக என்னுடைய கைலாயத்தில் இருக்கிறாய். கைலாயம் என்பது நத்திங் பட் யுவர் சகசிரஹாரம். நம்ம உடம்பே ஒரு கோயில். அந்த கோவில் எந்த நிலைன்னு நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. அது போல இங்க இருக்கிற நீ மேல பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்த நான் பிறந்துட்டேன். படைப்பு கொடுத்துட்டு இருமை நிலையை உருவாக்கி விட்டாய். ஆனால் அந்த இருமை நிலையில் எனக்கு முழுமையான ஆனந்தம் என்பதை என்னால் உணர முடியவில்லை. ஏனென்றால் இனிப்பும் கசப்பும் சேர்ந்து மாறி மாறி வருகிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதனால் முழுமையான அந்த விடுதலை நிலை எனக்குள் தோன்றவில்லை. அப்பேற்பட்ட பிறப்பை அறுக்கக்கூடிய அதையிலிருந்து நிலை மாறி முழுமையான ஆனந்த நிலை அடைக்கக்கூடிய எங்கள் பெருமான், எங்கள் தலைவா, நீ எப்பேற்பட்டவன்? நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்றால் நிறங்கள் என்றால் மாற்றங்கள், பலவிதமான தோற்றங்கள். சிவபெருமன் என்ன? ஏன் சிவபெருமனுக்கு 5 முகங்கள் சொல்வாங்க இல்லையா? என்ன 5 முகம்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், கருணை. எல்லாமே அதுதான் இல்லையா? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், லயம், காரணம். சோ இதுதான் சுழற்சி, வாழ்க்கையினுடைய சுழற்சி. எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டால் முதலில் அது பிறக்கு, அப்புறமா சிருஷ்டி, ஸ்திதி, அது வாழ்க்கை என்ற வாழ்க்கை நீரோட்டத்தை அனுபவங்களை அடைய. பிறகு சம்ஹாரம், சம்ஹாரம் என்றால் அதனுடைய முடிவு வருகிறது. அந்த முடிவு வந்த பிறகு மறைத்தல், செத்து போறது எங்க தெரியாது, நமக்கு எங்க போவோம் ஆஃப்டர் தி டெத் தெரியாது. அப்புறம் காருண்யம், உன்னுடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஒரு பிறப்பெடுக்கிறார். இதுதான் இந்த படைப்பினுடைய சுழற்சி. அதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை ஆர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்யாங்களே. கம்மநாட்டாருடைய அதேதான் சொல்றது. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். மறைந்திருந்தாய் என்றால் மறைபொருளாக இருந்தாய், உணர்வு நிலையில் இருந்தாய். கடவுளை கண்ணால பார்க்க முடியும். நான் சொல்றேன், அருண் உண்மை ரொம்ப அன்பா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், 1 கிலோவா 2 கிலோவா எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க சொல்ல முடியுமோ? முடியாது. இது உணர்வு நிலையின் பாற்பட்டது. அதுபோல் விண்ணோர்கள் ஏத்த அனைத்து தேவர்களும் ஏத்துமாறு, ஏத்த என்றால் போற்றுமாறு இருக்குமாறு மறைந்திருந்தாய் எங்கள் பெருமான். இப்படி வல் வினையேன் தன்னை, வல் வினையான வலிமையான வினை. நான் இன்னைக்கு நினைக்கிறேன், நாளையில இருந்து காலையில 4:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும். எல்லாம் ரைட், ஓகே, டிசைட் பண்ணியாச்சு. அலாரம் டைம் பீஸ் வச்சிடுறேன். 4:30 மணிக்கு ஓடணும்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் விட்டு போகணும்னுட்டு ராத்திரி நல்லா நிம்மதியா தூங்குறேன். காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். பாக்குறோம், மனசு சொல்லுது, ஏண்டா ரொம்ப நிறைய வேலை பண்ணிருக்கேன், ராத்திரி எல்லாம் கண்ணுல எரியுமா இருக்குது, சரியா வேற தூக்கம் இல்லை, ஜோ ஜோ இன்னும் கொஞ்சம் தூங்கு. யார் ஒண்ணு கேட்க போறா? நாளைக்கு போனா போறது. வல்வினையேன், எந்த ஒரு மனம் என்னுடைய நல்லதற்காக நாளையிலிருந்து ஒரு மாறுபாட்டை அடைய வேண்டும் என்ற முடிவு செய்ததோ அதே மனம் எனக்கு எதிராக நின்று கொண்டு என்னை எதிர் திசையில் திருப்புகிறது. இப்பேற்பட்ட மனத்தை வைத்துக் கொண்டு இறைவா நான் என்ன செய்வது?
உன்னுடைய கருணை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய. சரணாகதி, எனக்கு நல்வழியை காட்டுவது மட்டுமல்லாமல் என்னை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று உன்னிடம் சரண் புகுகிறேன் என்பதுதான் பிரார்த்தனை. இல்லையா? நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம். நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் செய்யறோம், முடியல. அது மறுபடியும் வருது. ஏன்னா 84 லட்சம் யோனிகள்ல எத்தனையோ பிறவிகள்ல இதுதான் பண்ணிட்டு. ஆனால் என்றோ ஒரு நாள் நம் முயற்சி திரைவினையாக்கும். வல்வினையேன் தன்னை அப்பேற்பட்ட வலிமையான வினை பயன்களை உடையவனாக இருக்கக்கூடிய எனக்கு மறைந்திட மூடிய மாய இருளை, நான் நானாகவே இல்லாமல் என்னை நிலை தடுமாறி செய்யக்கூடிய இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற விலங்கினால் கட்டுண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் யாரு தெரியல, மறைந்திட மூடிய, நான் யார் என்ற நிலை உணராவண்ணம் என்னை மறைத்திருக்கக்கூடிய இந்த நல்வினை தீவினை ஆகிய மாய இருளை. அது உண்மையான நிலை கிடையாது, அது இருள். ஆனால் அது இருள் என்று உணரக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. இறைவா, நான் என்ன செய்வேன்? இதன் சொல்லுவோம் எப்பவுமே, ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதுக்கு முதுகு காட்டி நம்ம செவுத்து பக்கம் நின்னுண்டா நம்முடைய நிழல் தான் பூதாகாரமா தெரியும், நம்ம யாருன்னே தெரியாது. அப்போ அந்த நிழலை உசு நீ வேணாம் போ தொடச்சாலும் சரி, மான அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியேதான் இருக்கும் பூதாகாரம். அது என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை பார்த்து நம்ம திரும்பி நின்னுட்டோம்னா அந்த நிலை இல்லாமலேயே. ஆக அது இஸ் அ டெல்யூஷன், விபரியா. அது ஒரு அஞ்ஞானம். ஆனா ஞானம் என்பது வெளிச்சத்தின் பார்ப்பட்டது. அதுதான் மறைந்திட மூடிய மாய இருளை. அது எப்படி எனக்கு மாயமரோட மாதிரி எல்லாம் இருக்கு. அறம், பாவம். அறம் என்றால் தர்மம், நல்வினை. பாவம் என்றால் தீவினை. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால், அருங்கயிறுனா கெட்டியான கயிறு, அப்படியே கெட்டியா என்ன பிணைச்சுட்டேன், அதுல விலகவே என்னால முடியல. புறந்தோல் போர்த்தி, இந்த 2 வினைகள் என்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துல ஆழ்நிலை மனப்பதிவுகளாக எனக்குள் வைத்து புறம் தோல் போர்த்து இந்த உடலாகிய ஒரு கருவியை உருவாக்கி தோல் என்ற சருமத்தினால் மூடி புழு அழுக்கு மூடி. நம்ம உடம்புல பார்த்தோம் எல்லாமே இந்த 5 எலிமெண்ட்ஸ். நீங்க பாருங்க, ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டோ நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க, பாத்தீங்கன்னா எங்க இருந்து இதுல லார்வா பாத்திருக்கீங்களா நீங்க? அது எங்க இருந்து வந்தது? உயிரோணும். அதுல அழுக்கிலிருந்து உயிர் உண்டாகும். அதனால்தான் புழு அழுக்கு மூடி. அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கண்டைன்ஸ் thousands of bacteria. அதுதான் நாம. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. இந்த 9 ஓட்டைகள் இருக்கக்கூடிய உடல் என்னும் குடிலை. குடில்னா வீடு. இந்த 9 ஓட்டைகள், துவாரங்கள், வாயிற்கதவுகள் இருக்கக்கூடிய இந்த உடலாகிய குடிலில் மலம் சோறும் அழுக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய மலங்க புலன் 5. மலங்கன மயக்கம். இந்த உடம்பு நாம ஃபேர் அண்ட் லவ்லி, ஆக்ஸ், இன்னும் நிறைய இருக்கு, அப்படியே சொல்லிட்டே போலாம். எல்லாம் புசு புசு அடிச்சுக்கிறச்சே. அந்த க்ளோஸ் அப் ஒரு கமர்ஷியல் வரும், அது பாத்தீங்கன்னா அந்த கோதுமை மாவை மூடின்னு இருக்கும். அவன் எதிரில் வருவான், அவன் க்ளோஸ் அப்ல அப்படியே பிரஷ் பண்ணிட்டானா 2 பேரும் அப்படியே பக்கத்துல வருவாங்க, அப்படியே காதல் மலர்தான். யோ என்ன எங்க யாரு காதுக்கு பூ சுத்துறது? ஆனா அந்த பூ சுத்திட்டு தான் நம்ம இருக்கலாருமே, இந்த இல்லையா? ஏதோ ஒரு மயக்கம். மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. வஞ்சனை என்னை திசை மாறி இந்த பக்கம் திரும்புது. இந்த பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இதை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு ஒரு போன் வந்ததுன்னு அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். சார் அவங்க பர்பஸாவே செய்யறாங்க. பேட்டரி இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல மாடல், இந்த மாடல் வாங்கு, அந்த மாடல் வாங்குன்னு மாடல்கள் மாறிக்கிட்டே போறது. என்ன பண்றாங்க? இந்த போனை தூக்கி போட்டு வேற போன் வாங்கு, அந்த போனை தூக்கி போட்டு வேற போனை வாங்கு. முடியுமா? எத்தனை எப்படி நம்ம ஒரு மயக்கத்திற்குள்ள நமக்குன்னு தெரியாம ஒரு இல்யூசரி, நமக்குன்னு தெரியாம ஒரு மாய சுழற்சியில் இருக்கணும். போன் எதுக்கு இருக்கு? ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, நம்ம மனதில் கூடிய செய்திகளை தெரிவிப்பதற்கு. அவ்வளவுதான்.
மிஞ்சி போனா கேமரால போட்டோ எடுக்குது. அந்த ஒரு போனை வச்சுக்கிட்டே இருக்கலாமே, ஏன் அப்படின்றப்ப அதுக்கு நம்முடைய நம்ம மனமார்ந்த மயங்குகிறது. ஆக மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தார். ரொம்ப அழகான வார்த்தை, விலங்கு மனத்தார். நம் மனுஷ உடம்புல இருக்குமே ஒழிய விலங்கின் குணங்கள் எல்லாம் போயிடுச்சா? கிடையாது. அந்த 4 இயற்கை அறிவுகள் தான் நம்மளுக்கு பிடிச்சி ஆட்டுது. பசி, தூக்கம், காமம், வாழ வேண்டும் என்ற வேட்கை. இது 4 தான் அப்படி சுத்தி 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 ஒரு சுழற்சியில போட்டு இருக்கு. விலங்கு மனத்தால் விமலா. விமலா என்றால் குற்றமற்றவனே, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலன்தான் இல்லாத சிறியேற்கு. நான் சிறியேன், சிறிய புத்தியுடைய, எனக்கு புத்தி இல்லை, அது உனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட அன்பு இருக்கு. இது எப்படின்னா, இது முக்கியமா ஒரு அன்னை, ஒரு அம்மா, ஒரு பையன். அம்மா பையன் மேல அன்பு வச்சிருக்காங்க. ஆனா பையன் அம்மாவை எவ்வளவு திட்டுறான், எவ்வளவு திட்டு வாங்கிக்கிறான். அம்மாவுக்கு பையனுக்கு அதனால அன்பு இல்லை நான் எடுத்தா. அது போல இறைவா, உன்னிடம் எனக்கு அன்பு இருக்கிறது, உள்ளம் அன்பால் பக்தியால் கசிகிறது. ஆனால் அது நலம்தான் இல்லாத சிறியேற்கு. இந்த மற்றவர்களால், இந்த இரு வினைகளால் கட்டுண்ணப்பட்ட எனக்கும் அந்த அன்பை தந்து நிலந்தன் மேல் வந்தருளே. எனக்காக கோவில்களில் உன் திரு உருவத்தை காட்டி நீள் கழல்கள் காட்டி நீங்காது, நீங்காது என்னை காக்கக்கூடிய உனது பாதங்களில் என்னை சேர்த்து. சார் எவ்வளவு அழகான தமிழ் சார். நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு. அந்த நாயில், ஏங்க நாயிலுக்கு நாய் உதாரணம் எடுத்துக்கிறாங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. ஏன் பூனையை சொல்லக்கூடாது? பூனையின் கடையாய் கிடந்தன்னு ஏன் சொல்லல? நாய்க்கு தான் சொல்லுப்பா, தமிழ் ஒரு கிராம பழமொழியா இருக்கும். நாய்க்கு உட்கார நேரம் இல்லை, நாய்க்கு வேலை இல்லை, உட்கார நேரம் இல்லை. இது கிராமத்து பழமொழி. நாய்க்கு வேலை இல்லை, உட்கார நேரம் இல்லை. நீங்க நாயை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது, ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். திபி நீங்க போக, திபி அங்க போக, ஒரு நிமிஷம் உட்கார ஓடும். அப்பேற்பட்ட புத்தி எனக்கு. குரங்குன்னு கூட சொல்லலாம், அது வேற விஷயம். இங்க மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டது நாய். நாயினும் கடையாய். அதுக்கும் காரணம் சொல்லணும். குரங்கு மரத்துக்கு மரம் தாவி குதிக்கிறதைய அது முழுமையாக இஸ் எ வெஜிடேரியன். பாயிண்ட். அந்த குரங்கு மேல மரத்துல தான் குடிச்சுட்டு இருக்கும், இங்க அங்க குதிக்கும். நாய் அப்படி கிடையாது. எல்லார்கிட்டையும் அடி வாங்கி உத வாங்கி சீப்பட்டு அப்பேற்பட்ட புத்தி எனக்கு இருக்கு. நாயிற்கடையாய், நாயினும் கீழான அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவமே. என்னை பெற்ற தாயை விட உயர்ந்த நிலையில் என்னை தாயாக காத்த அருளக்கூடிய சிவபெருமானே, மாசற்ற ஜோதி, அந்த தயாவான தத்துவனே. தயை என்பது ரொம்ப முக்கியங்க. அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. அந்த தயை நமக்குள்ள எவ்வளவுக்குள்ள அதிகமாகுதோ அப்போ இறைமை குணமும் நமக்குள்ள அவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கும். தயை என்பது என்ன? கருணை. எனக்கு பசிக்கிற மாதிரி தானே மற்றவர்களுக்கு பசிக்கும், எனக்கு அடிப்பட்டா வலிக்கிற மாதிரி தானே மற்றவர்களுக்கு வலிக்கும் என்று உணரக்கூடிய உணர்வு. அந்த ஒரு உணர்வு வந்த போதுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைமை தானாக மலரும், தானாக மலரும். அப்படி தயாவான தத்துவனே, தயைதான் உண்மையான இறைமை தத்துவம் என்பதை இங்கே மாணிக்க வாசக பெருமான் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறார். அப்பேற்பட்ட தயா தத்துவனே, அந்த தயை என்பது தான் இறை. அதுதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு இல்லையா? அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்குள்ள அந்த அன்பு என்ற தத்துவம் நிறைகிறதோ இறை தத்துவமும் தானாக வெளிப்படும். இன்னும் எப்படிலாம் சொல்ற? மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. மாசு என்றால் குற்றம், குற்றமில்லாத தூய்மையான ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. இங்க அதை பார்க்கணும், அந்த எதிர்வினை.
மலர் என்பது மென்மையை குறிக்கிறது, சுடர் என்பது வெப்பத்தை குறிக்கிறது. சார் தமிழ்ங்கிறது அந்த மாணிக்க வாசக பெருமான் இதய மொழிகளாக வெளிப்படுவதால் அதுக்கு விளக்க உரை கொடுத்துட்டே போகலாம், மணிக்கணக்காக கொடுத்துட்டு போகலாம். சார் மலருக்கும் ஒரு விளக்கு ஜோதிக்கும் ஒப்பிட முடியுமா சார்? ஒரு மலரை விளக்கு ஜோதிட்டு எடுத்துட்டு பறிச்சு அது கருகி போயிடும். அப்ப மலர் சுடரை சொல்ற அதுதான் இறைமை, அதுதான் இறைமை. அற்புதமான ஜோதி மயங்கமாக இருந்தாலும் கண்கள் கூசுவதில்லை. இது நீங்க யூடியூப் போயிட்டு NDE நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் படிங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான ஒரு இன்பத்தை, நிறைவை, ஜோதியை நான் பார்த்தேன், ஆனால் அது கண்கள் கூசாம அப்படியே சுகமான ஜோதி. அந்த நிலை போனது நமக்கு தெரியும். நீங்க தியானம் பண்ண பண்ண உங்களுடைய ஆக்ஞாவில் பலவிதமான ஒளிகள் வந்து போகும். டோன்ட் கெட் ஸ்டக், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஜோதிகள்லாம் சுகமா இருக்கும், அந்த நிறங்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும், சுகமா இருக்கும், கண்கள் கூச. அப்பதான் இந்த மலர் சுடரே, நீ சுடராக விளங்கினாலும் வெப்பம் இல்லாமல் ஜோதி ரூபமாக இருக்க. இந்த தமிழ் அப்பதான் புரியும். மலர் சுடரே, மலர் போன்ற ஜோதியா சொன்னா அது எதிர்வினையா இருக்கு. ஒரு மலருக்கும் ஒரு விளக்குக்கும் ஒப்பிடவே முடியாது. மலர் மென்மையான, சுடர் என்பது வெப்பமும் ஒளியும் மிகுந்தது. அது எப்படி மலர் சுடரே? ஆனால் மலராக இருக்கக்கூடிய மனம் நிறைந்த இருக்கக்கூடிய இறைவா, ஜோதி ஸ்வரூபனே, உன்னுடைய ஜோதி என்னை அணைத்துக் கொள்கிறது. நான் பனிமலை பிரதேசத்தில் இருப்பது போன்ற ஒரு குளிர்ச்சியை உணர்கிறேன். சரி, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. ஒளியும் இருக்கு, குளிர்ச்சியும் இருக்கு, முடியும். அதுதான் இறை. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே, தேச காலம் எங்கும் நிறைந்திருப்பவனே, தேனார் அமுதே, தேனை போன்று அமுதமாக இருக்கக்கூடியவனே, சிவபுரனே, கைலாயத்தில் இருப்பவனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாரிக்கும் காப்பாற்றுபவன், நம்மை நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுபவன். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நேச அருள் புரிந்து, நேசம் என்றால் அன்பு, அன்பு மிகுந்து எனக்கு உன் கருணையை கொடுத்து, நெஞ்சில் வஞ்சம் கெட, என் நெஞ்சத்தில் காம குரோத மோக லோப மத ஆச்சரியா என்ற 6 உட்பகைவர்கள் என்னுக்குள் புகுந்து கொண்ட என்னை பாடாத பாடுபடுத்துகிறார். அப்பேற்பட்ட உட்பகைவர்களை எதிர்கொண்டு அழிக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய அருள் ஒன்றுதான். அதனால் நெஞ்சில் வஞ்சம் கெட, இந்த 6 உட்பகைவர்களும் காணாமல் போய்விட பேராது நின்ற, அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அதாவது வேண்டாத உட்பகைவர்களை நீக்கிட்டீங்க, நீக்கிட்டு அப்படி போயிட்டீங்கன்னு யுணர்வெளியில வந்துடுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ் ரொம்ப அழகு. இது உள்ள இருக்கிற எதிரிகள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, எனக்காக அனுப்பிச்சிட்டு நீங்களும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்வெளியில வந்துருவாங்க. ஆனால் இறைமை அப்படி இல்லையா? பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. சார் அது அப்படியே நெஞ்ச நெகிழ சார். கங்கை நதிய உள்ள வந்து வெளிப்போ சொல்ல முடியுமா? பிரவாகமா போய்கிட்டே இருக்கு இல்லையா? இமயமலையில் தோன்றி அப்படியே போய் கடலுக்கு வங்காளவில் கலக்குது. எங்க நீங்க நிறுத்த முடியும்? கங்கையில நின்னீங்கன்னா உள்ளும் புறமும் உங்களை தண்ணி அடிச்சுட்டே போயிட்டு இருக்கு, நின்னதுன்னு கிடையாது. அது போல இறைமை என்ற கருணை பேராறு பேராது நின்ற. தமிழ் அழகு சார். நின்ற என்பதற்கும் பேர் ஆறு என்பதற்கும் நீங்க ஓமையை காட்ட முடியாது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. நின்ற என்றால் நிலைத்திருக்கக்கூடிய, ஆறு என்றால் ஓடக்கூடிய. ஆறு நிக்குமா? ஆற்றில் தான் நம்ம நிற்போம். அழகு தமிழ் சார். அந்த இதே மொழி. நீங்க நிக்கிறீங்க, இறைவனுக்குள் நீங்கள் அடக்கமாகி விட்டீர்கள். சோ நீ நிக்கிற, அந்த கருணை பேரார் உன்னை சூழ்ந்து போய்கிட்டே இருக்கு. எப்படி? நெஞ்சில் வஞ்சம் கெட. சார் கண்ணில் தனியா சொல்லுவோம், கலங்க அப்படி. இறைமை பேரருள் மட்டும் சுத்திச்சுன்னா எங்க இருள் இருக்கு?
பக்தியில நீங்கள் அங்க உங்க கண்கள் கலங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை காதலாகி கசிந்துருகி ஓதுவார்த்தம்மை நமச்சிவாயவே. ஆக அந்த இறைமை என்ற பேருள் நம்ம சூழ்நிலை இருக்குச்சே, நம்ம கண்ணுக்கே நம்ம தெரிய மாட்டோம். அது கெட்டிங் மீ ஃபிளட் லைட் எதிரில் வருது, கார் வருது, அந்த கார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஹெட்லைட் போட்டுட்டு கார் வருதுங்க, அந்த ஹெட்லைட் போட்டு கார் வர்றச்ச அந்த கார் தெரியுதா? வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணு நீங்க உங்க பக்கத்துல கூட தெரிய மாட்டேங்க. So when your retina is flooded with light, there is no body. You're full of light only. You get the point? So அதனால அந்த பேர் ஆறு ஜீவ நதி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது நாதன் நாமம் நமச்சிவாய. அற்புதமான திருவாசகம். அது போல பேராது நின்ற, பேராது போயிடாம நிறையாக பெயராது நின்ற, நீ பெயராமல் எனக்குள்ள இருக்க. எப்படி இருக்க? பேராறு போல இருக்க. They are contradicting with each other with immense depth of meaning. இப்ப கங்கையில் நின்னோம்னா உங்களுக்குள்ள இந்த குளிர்ச்சி உணருங்க. கங்கை உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு, பேராறாக ஜீவநதி போய்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க கங்கைக்குள்ள இருக்கீங்க, கங்கை உங்களுக்குள்ள இருக்கு. அதே போல இறைமை பக்தியில் நீங்கள் கலக்கும் பொழுது அப்பேற்பட்ட கருணை கடலே நெஞ்சில் வஞ்சம் கட. அப்ப நெஞ்சில வஞ்சம் இருக்கல உணர முடியாத ஒரு நிலைக்கு அப்லிஃப்டட். You get the point? இந்த மனித உடம்பில் இருந்து இந்த இருமை நிலை இருக்கிற வரைக்கும் தான் காம குரோத மோக லோபம். தயவு செஞ்சு NDE நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் படிங்க, யூடியூப் போங்க. எத்தனையோ பேர் அவங்க அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க படிச்சோம்னு அப்படியே மெய்சில் இருக்க, ஓ இப்பேற்பட்டது. அப்ப why should I take this life so seriously? குருஜி ரொம்ப அடிக்கடி சொல்லுவார், அரே take it as a game, a play. Don't be too serious about. ஆனா கமிட்மெண்ட் வேணும். but don't be too serious about life. Life is happening. எத்தனையோ அனுபவம் கடந்து வந்தாச்சு, இதுவும் கடந்து போகும். எதை வச்சுக்கிட்டா லவோ நட்சத்திரம் சீரிடா, ஸ்மைல், fake it till you make it. இதுதான் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றார். நேச அருள் புரிந்து நீதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயான் அருள் செய்தாய், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் அருள் அன்று. அற்புதமான மாணிக்க வாசகர் இல்லையா? நான் ஏன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும்? அம்மாவுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு? சார் அந்த காலத்துல லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அதை பத்தி சந்தோஷப்படுறேன் நான் நிஜமாலுமே. ஏதோ ஸ்கூலுக்கு போனோம், காலேஜ் போனோம், படிச்சோம், டிகிரி வாங்கணும், ஒரு வேலை கிடைச்சது. இதாண்டா உன் பொண்ணு, இதுதான் உன் பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பார்த்து பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சரிப்பா தலையாட்டணும், கல்யாணம் பண்ணிட்டாச்சு. அப்புறம் காதல் வருது, இவதான் பொண்டாட்டி, நான் தான் புருஷன், ஹாப்பி, அவனுக்கு குழந்தை வாரிசு, ரைட்டு. அப்புறம் சனாதன தர்மம் நல்லது, எல்லாம் இருந்தது. சார் அழகான கூட வயசாச்சு, உன் பையனை கல்யாணம் பண்ற, பேரம் பேத்தி, ஜெய் குருதேவ் போய் சேர்ந்துன்றோம். ஸோ அந்த அழகான எளிமையான வாழ்க்கை சார் நம்முடைய வாழ்க்கை. போட்டி பொறாமை, அந்த ரன்னிங் ரேஸ் இல்லாத வாழ்க்கை. என்னுடைய சின்ன பண்ண பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான். பேரம் பேத்தில எடுத்தாச்சு. இப்ப இத்தனை பிள்ளைங்க நீங்க இருக்கீங்க, எனக்கு கிடைத்த ஞானத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ஹாப்பியா கண்ணு முடிப்பா ஜெய் குருதேவ் செல் போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். Why should we go in a rat race? அர்த்தமே இல்லாத வாழ்க்கையா போயிட்டு இருக்கு உண்மையாலுமே. இதற்கு காரணமே அந்த துரோகி, அவன் சண்டான அந்த லார்டு மெக்காலே. அவனுக்கு எத்தனை ஜென்மம் தின்னாலும் எனக்கு தீர. 1835 வருஷம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் அவன் எழுதுறான் விக்டோரியா மகாராணி,
இந்த இந்தியாவை இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை பார்த்துட்டேன், ஒரு பிச்சைக்காரன் கூட இல்ல. ஏன்னா சாப்பாட்டுக்கோ ஆரோக்கியத்துக்கோ துணிமணிக்கோ யாருக்குமே பஞ்சம் இல்லை. துணி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல கேட்டா அவங்க கொடுக்குற இந்த வச்சுக்கோ, ஏன் எனக்கு குழந்தைக்கு பசிக்குது பால் கொடுன்னா பால் டாப் எடுத்து தர்றேன். ஒரு கிண்ணம் சக்கரை காஃபி பொடி விடுறது காஃபி கொடுக்குற, காஃபி பொடி கொடுக்குற, எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க. முதல்ல இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதற்கு என்ன காரணம்னா இவங்களுக்குள் தர்ம நெறி நிறைஞ்சிருக்கு, மற்றவங்கள உதவி பண்ணணுங்க நெறி நிறைஞ்சிருக்கு. இந்த பேக் போன் we have to break. You have to make clerical staff out of Indians. This is the exact sentence he has recommended to Victoria, Lord Macaulay. அதனால தான் they started backboning. இந்து கிறிஸ்டியன் இது அது, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், பாப்பா உயர்ந்த. சார் நீங்க பாத்தீங்கன்னா மனு நீதியில சார் சத்ரியா வைஷ்யா பிராமணா சூத்ரா 4 பேரும் ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள். நீ ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தாய் மக்கள் 4 வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. வாய் அத வேலையை தான் செய்ய முடியும், கண் அது வேலையை தான் செய்ய முடியும், காது அதன் வேலையை தான் செய்ய முடியும். அதனால வாய் பெரிதா கண் பெரிதா காது பெரியா சொல்ல அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லை. அதுதான் சனாதன தர்மம். வாழ்க்கை நடைமுறை நடைபெற இத்தனையும் அவசியம். நம்மை காப்பதற்காக ஒரு வர்க்கம் அவசியம், நமக்கு ஞானத்தை அறிவுறுவதற்காக இன்னொரு அவசியம், நமக்கு வேண்டிய உணவுப் பொருள்களையும் மற்ற தேவைகளையும் கொண்டு தர ஒரு வர்க்கம் அவசியம், மற்ற கழிவுகளை நீக்க அவசியம். எல்லாமே முக்கியம். எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான். அதிதி அவங்க தான் அம்மா. கஷ்யபா அவர் தான் அப்பா. அவர்களிடம் தோன்றியதான் மனுநீதியில் மனு புதல்வர்கள். கஷ்யபா அதிதி அவர்கள் வயிற்றில் உதித்தவர்கள் தான் 4 குழந்தைகள். 4 குழந்தை அவர்கள் வேலையை சார் அப்படி இருந்தது சார். சனாதனம் அப்படி இருந்தது. ஆனா அது கெடுத்து குட்டிச்சவராக பிரிட்டிஷர்ஸ். அதனால தான் இங்க பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, எனக்குள்ள நீங்காது நின்று எனக்குள் கருணை மழை கருணையாக ஜீவ நதியாக இருக்கிறாயே இறைவா. ஆரா அமுதே அளவிலா பெண்மானே, ஆரா அமுதே ஆரா என்றால் முடிவற்று எனக்குள் திகட்டாத அமுதே அளவிலா பெம்மானே, எல்லைகள் அற்ற எங்கும் பறந்திருக்கக்கூடிய பெருமானே என்று அற்புதமா எடுத்துட்டு போற. இந்த நாளை பார்த்தலாம். ஓராது உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார்னு கடவுள் எல்லாம் சொல்றேன், முன்ன ஏத்துக்க மாட்டேன்னு. ஓராதார் நான் சொல்றது செவிக்கு கொடுத்து கேட்காதவன். நீங்க நல்லது சொல்றீங்க, நல்லது சொன்னா கேட்டுக்கிட்ட நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும் போயா அப்படின்னு நீங்க பிடிச்சு வச்சு சொன்னீங்கன்னா கூட உனக்கு ஏற. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ரொம்ப அழகா குறிச்சு சொல்வார். பகவான் சூரிய பகவான் பளிச்சுன்னு இருக்கிறார் வெளியே. நீங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ள இருந்து நீங்க சொல்றீங்க வெளியே சூரிய பிரகாசமா இருக்கு ஜோரா இருக்கு. என்ன பொய் சொல்லாதியா? ஒரே இருட்டா இருக்குன்னு சொன்ன இருட்டுல வெளிச்சம் நீங்க உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், ஜன்னல் கதவையும் திறக்க மாட்டான், வெளியே சூரிய ஒளிச்சம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னு புரிய வைப்பீங்க நீங்க? கர்மா அவ்வளவுதான். அவனுக்கு எப்போ பிராப்தம் இருக்கோ அப்ப வரட்டும்னு உள்ள வரும், வேற வழி இல்லை. அதான் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும். அவர் ஒளித்தில் இருக்காங்க, ஆனா ஒளிஞ்சிருக்கிறார் பகவான். சார் எப்பேற்பட்ட தமிழ் சார். ஓராதார் குருஜி ரொம்ப அழகா சொல்வார். ஈவன் அந்த ஏத்திஸ்ட் அவங்க கூட அதுல அந்த கொள்கையில நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இறைவன் இல்லை என்ற இறைவன் இருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கை இருக்கு. இறைவன் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை தானே. இறைவன் இல்லை என்ற மறுப்பதும் ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில நம்பிக்கை இருக்குல்ல, அது கேட்டீங்க.
நம்பிக்கை இன்மையிலும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்குள்ள நீதான் இருக்க. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடிய பரம்பொருளே. சார் அந்த என்ன அழகு சார், இந்த ஒளிக்கும் அந்த ஒளி என்ன வித்தியாசம் பாருங்க. ஒளிஞ்சிருக்கிறது வேற, ஒளியாக ஜோதியா இருக்கிறது வேற. அதுதான் சார் தமிழ். அதுதான் ரொம்ப ரசிப்பண்ண மாணிக்க வாசகர் பெருமானுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பேராரா பெருங்கருணை பேராரா வருது. ஒளிக்கும் ஒளியான என்ன ஒரு வடதுருவம் தென்துருவம் மாதிரி வித்தியாசம். ரெண்டு வார்த்தைகள் ஒரே வார்த்தைகள். ஒளிக்கும் ஒளி இல்லையா? அங்க ஒளிக்கும்னா ஒளிஞ்சு பாரு, மறைஞ்சிருக்கிறது. ஒளியான முழுமையாக நிறைந்திருக்கும். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே. நீராய் உருக்கி, எதை உருக்கி? பாறை போல் இறுகி இந்த உடலே பிரதானமாக இருந்த என்னை நீராய் உருக்கி உன் கருணையாய் என்னை நீர்த்து விட்டாய் இறைவா. என்னை நீராய் நீ பெருக செய்து விட்டாய். உன்னை நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் என்ற கனகல் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனை மாலை குறைந்திடவே பஞ்ச கர ஆனை முகம் பதம் படிமா. இதுதான் கண்டர்நபூதி வாழ்த்துப்பாடு. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே தஞ்ச கர ஆனை பரம்பரிமா. கனகல் 84 லட்சிகளும் இந்த யோனிகளில் எனக்கு 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 எனது என்னுடைய அப்படி இறுகி போச்சு மனசு. அது வந்து பாக உருகணும். ஐயோ மற்ற உயிர்களுக்கும் என்னும் போன்ற உணர்வுதானே இருக்கு. அதற்கு இறைவா நீ அருள் புரிவாய். கந்தா கடம்பா கதிர்வேலவனே உருவாய் எருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். அதுதான் குரு. குரு என்றால் கு என்றால் இருள், குரு ரா ரு என்றால் ஒளி. அந்த அறியாமையாக இருளை போக்கக்கூடிய எனது பெம்மானே எனது இறைவா. குரு என்பதற்கு அதுதான் அழகு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. அங்க ரொம்ப அழகு அந்த கந்தர்நபூதி. அப்ப கூட சொல்றாங்க, இறைவா எனக்கு வழிகாட்டு, நான் வர்றேன். என்னை தூக்கிட்டுமா சொல்லலாங்க அருணகிரிநாதர். இறைவா எனக்கு வழி காட்டிட்டேன், உன்னை பிடிச்சிட்டு அப்படியே வந்துருவேன், ஏன்னா நீதான் குருவா இருக்கு இல்லையா? அற்புதமா அந்த ரொம்ப அந்த அழகு பாரு. குருவாய் வருவாய் அருள்வாய். உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய வழிகாட்டல் வேண்டும். ஆனால் நிச்சயமாக நீதான் என்னுடைய லட்சியம், உன்னை நான் வந்து அடைவேன். ரொம்ப அழகு சார், ரொம்ப அழகு. அந்த அந்த வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருது. குருவாய் என்ன தூக்கிட்டு போன்னு சொல்லலையே, தாயாய் நின்ற தயாபரனே சொல்லாம அருணகிரிநாதர் எங்க சொல்றார்? குருவாய் வருவாய். என்னுடைய அறியாமையை இருள விளக்கிடு, அப்புறம் நீதான் அங்க இருக்க, வேற யார் இருக்கு? அது போல ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. சார் நம்ம ரொம்பவுமே அன்பை தெரிவிக்கிறது என்ன சொல்லுவோம்? என் உயிரே, என் ஆறுயிரே, என் அன்பே இல்லையா? அந்த உச்சமான உயிரை விட மேலாண்ட இருக்க முடியுமா? உயிர் தான் நம்முடைய சிற்றறிவு கட்டிய வகையில் உயிர் தான், அதாவது சிவம் தான். சிவமற்ற உடல் சமமாகி அப்படி என் உயிராக நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. என்ன இங்க மறுபடியும் பாருங்க, இல்லானே உள்ளானே. தமிழ் அழகு சார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அப்ப என்ன அர்த்தம்? ஆப்போசிட் வழி சார், காம்ப்ளிமெண்டரி சார். குருஜி சொல்லாது எதுவுமே இல்லை சார். இல்லானே இன்பமும் துன்பமும். இன்பமும் துன்பமும் இருவினைகள், அவை மாறி மாற வரக்கூடியதான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை இல்லை, இந்த படைப்பு. இல்லானே அந்த இன்ப துன்பத்திற்கு எல்லைக்கு அப்பாற்பட்டானே. ஆனால் அந்த இன்பமும் துன்பமாகவும் இருப்பவனே. அந்த உணர்வு இன்பம் வந்துச்சுன்னு சொல்றோம், ஆஹா கடவுளே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஜோரா இருக்கானே, என் பொண்ணு அழகா இருக்கா, பையன் அழகா இருக்கா, கடவுளே. அப்போ நினைச்சுக்கிறோம் துன்பமும், கடவுளே கண்ணே இல்லையா, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, தலையிலேயே சுமையா சுமைக்க வைக்கிறியே,
உனக்கு கண்ணே இல்லையா? புரியுறதா? இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளாய், அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறாய், அதுவாகவும் நீதான் இருக்க. அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஐ டூ நத்திங், ஐ வாண்ட் நத்திங், ஐ ஆம் நத்திங். குரு சொல்றாரு தானே, ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ ஆம் நத்திங். அது போல எல்லாமுமாக நீ இருக்கிறாய். இதோட நீ போதும். அவ்வளவு அழகுங்க. அதாவது அந்த தமிழை ரசித்த, அதான் இதய மொழிகள், இதயத்தின் மொழியா வந்துச்சுன்னா மனிதனுக்கு மொழியே தேவையில்லை. இயற்கையின் உணர்வுகள் புரிந்துவிடும் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடும் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. அது போல இந்த சிவபுராணம் என்பது எத்தனை முறை படிச்சாலும் அந்த அழகு, அந்த தமிழ் அப்படியே எதிர்வினை காட்டும், ஒண்ணுதான் காட்டும். அது ரொம்ப ரொம்ப அழகு. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த வாரம் சொல்லு. இன்னைக்கு எடுத்த எல்லா செய்திகளையும் உங்களோட நிறுத்தி நிதானமா அப்படியே படிச்சுட்டு போங்க. சரி, அது எங்களுக்கு அப்படியே புரியல. இன்னைக்கு நாம படிச்சது அப்படியே திருப்பி படின்னு அம்மா சொல்றாங்க. ஆற்றொழுக்கடையா படிச்சுட்டு போறேன். அதை படிச்சுட்டு படிச்சு அப்படி கூடவே வா. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் பின்னோர்களேத்த மறைந்திருந்தாய் என் பெருமானே. அல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் பஞ்சநகை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் சிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தயாவானே அத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பத்தறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளானே. அதாவது அப்படியே நெஞ்சு அடைச்சுக்கும், தொண்டை அடைச்சுக்கும் அந்த நன்றி உணர்வு. இறைமை நமக்குள்ள இருக்குங்க, ரொம்ப அழகு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அருணுக்குள்ள இருக்கு, அங்கு இருக்கு, லட்சுமிக்குள்ள இருக்கு, தாராக்குள்ள இருக்கு, நிஷாக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. எல்லாமே நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அந்த ஒன்றுபட்ட உணர்வு மட்டும் அந்த அங்க ஆனந்தம் தவிர எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 சரியா? இப்போ உங்களுக்கு என்ன பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும்னு கேளுங்க. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தாரா எப்படி இருக்க? காணாம போயிட்டு ரொம்ப நாளா? தாரா நான் பேசுறது கேக்குதா? எங்க அன்மியூட் பண்ணு. நீங்க கோயில் கோயிலா போயிட்டு இருக்க, திருக்கோயிலுங்கிற, திருவண்ணாமலை, என்ன புண்ணிய யாத்திரையா? அந்த டிசம்பர் டைம்ல இது வரும்ல, ஆராதனை விழா, அதுக்காக போயிருந்தேன். வெங்கட் சௌக்கியமா? anything to ask, to share? ஜெயோ எல்லாரும் கேட்ட சொல்லு. அருண் பேர் மறந்துட்டேன். அம்மா பேரு நம்ம மறந்து போச்சு எனக்கு. ஜெயந்தி. ஜெயந்தி. நீ ஜெயந்தி போட்டுக்கணும்ல. ஜெயந்தி வேற இல்ல, முரளிதரன் வேற இல்ல, சொல்லாது. நீ ஜெயந்தி தான் ஜெயோ. எங்க வீட்டுல மை வைஃப் Nisha and Tara for all your appreciation. Thank you, ma. Thank you. Completed 10 sessions. It's our pleasure, ma. So nice, so nice, so nice.
Lakshmi also. Thank you. ஜெயந்தி கூட சொல்லு அருண். அம்மாவோட நான் எப்படி பகவத்கீதை நிறைய பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல் இருக்கீங்க. Thank you. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன்மா. Focus இச்ச புரியுது இல்லையா? எக்ஸாக்ட்லி நிஷா. கீதா கிளாஸ்க்கு அப்புறம் யோகா வசிஷ்டா ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேற, எல்லாம் போர் அடிக்கிறதுன்றதே இல்லங்க இதுலயும். My Bhagavad Gita விட Yoga Sisha seems to be winning more views ன்னு நினைக்கிறேன். When I go அப்பா into கோச்சுக்காதீங்கப்பா. அப்பா ஏன்டா அப்பா அப்பா வந்து யூடியூப்ல திறந்தாலே பளிச்சு வருது நீ வேற. இருந்தாலும் அம்மா ஒருது வந்து இன்னும் அப்படியே ஒரு ஃப்ளோவா அப்படியே நிறுத்தாம போறா. ஏண்டா தேவையா? என் சைடுல வந்து எனக்கே சொல்றியா? நீங்களும் சூப்பர் பா. இல்ல ஜெயமா பேசுறது அப்படியே ஃப்ளோ அப்படியே வந்துட்டு இருக்கோம். அப்பா பேசுறது நிறுத்தி நிதானமா பேசுவாரு. அதுவும் நல்லா தானே இருக்கு. அதே மாதிரி நடுவுல ஜோக்ஸ் மத்த டாக்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லப்பா. கரெக்டா சொல்ல வந்ததை டெலிவர் பண்ணிட்டு நான் வந்து படிச்சுட்டு புரிஞ்சுன்னு சொல்றேன். அப்பாவுக்கு வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. அவர் இது சொல்லும்போது அவர் அது சொல்லும்போது இங்க வரும். அதனால வந்து உங்களுக்கு அப்படி தோணுது. எனக்கு அவ்வளவுதான், கொக்குக்கு ஒன்னே மாதிரி. இல்ல ஒரு டீச்சர்னு கரெக்டா ப்ரூவ் பண்றேன். போறேன்டாப்பா. என் மூக்குல புகை வருது. சரிப்பா, கோச்சுக்காதீங்கப்பா. Life is love. Life is love. Life is joy. Is enthusiasm. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெயந்தி ரொம்ப சந்தோஷமா நீ வந்தது. குருஜி விசிட் அப்ப அவங்களை பார்க்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. முரளிதரன் அண்ட் ஜெயந்தி, பியூட்டிஃபுல் ஃபேமிலி மெம்பர். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.